ப்ரோ ஸ்டார்ட் போயிடலாமா? ஸ்கிரிப்ட் என்ன ப்ரோ? இந்த ப்ரோ இது ஒரு ஸ்கிரிப்ட் பார்த்துட்டீங்களா ப்ரோ? பார்த்துங்க. பார்த்து தாங்க இருக்கீங்க. ஓகே ஓகே ப்ரோ, சிங்கிள் ஷாட்ல அடிக்கிறோம். ஆப்பிள் ஜூஸ் மட்டும் ரெடியா இருக்கு. ஆப்பிள் ஜூஸ் அது ரெடியா இருக்கு ப்ரோ. ஓகே ஆப்பிள் ஜூஸ் தானே. ஆரம்பிக்கலாமா? ஓகே ஆரம்பிக்கலாம். ஓகே ப்ரோ. அனைவருக்கும் வணக்கம். பெரிதும் எதிர்பார்த்த நம்ம ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஆனா டிவிக்கு உடைய சின்னம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அதுவும் நம்ம விஜய் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சின்னமா அது. அது என்ன சின்னம் அப்படின்னா மடக்கூதி ப்ரோ. என்னாச்சு? அப்படி இல்ல ப்ரோ, மடக்கி ஊதி. அதான்டா மடக்கூதி ப்ரோ. தப்பா தெரியுது ப்ரோ. இது என்ன தப்பா இருக்கு? நீங்க ஸ்கிரிப்ட்ல எழுதி தந்தா நான் பேசுனேன் ப்ரோ. ஸ்கிரிப்ட்ல வந்து மடக்கி ஊதின்னு போட்டுருக்கு ப்ரோ. நீங்க இவ்வளவு ஸ்பீடா பேசுனீங்கன்னா தப்பா தெரியுது ப்ரோ. மக்கள் எல்லாம் பாப்பாங்க. இல்ல எனக்கு சரியா புரியல. எனக்கு ப்ரோ அது மடக்கி ஊதி. மடக்கி ஊதி தமிழ்ல சுத்த தமிழ்ல மடக்கி ஊதி ப்ரோ அதுக்கு பேரு. சரி அது அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க தப்பா சொல்றீங்க. இல்ல எனக்கு புரியல. A few minutes later. பிரிச்சு பேசும்போது சைலண்டா இருக்குது, சேர்த்து பேசுனா வைலண்டா மாறுது. ப்ரோ ஸ்டார்ட் போலாமா ப்ரோ? ஷாட்டுக்கா? என்னங்க வில்லங்க முடிச்ச சின்னமா இருக்குது ப்ரோ. ஆரம்பிக்கலாம் ப்ரோ. பேசாம விசில்னு சொல்லிடவா? இல்ல ப்ரோ, இது எப்படின்னா மடக்கி ஊதினா சரி. இப்ப பல கட்சிகள் இருக்குல்ல, அதுல சூரியன் அப்படிங்கல அது தூய தமிழ். உதயசூரியன் தூய தமிழ். சரி. இரட்டை இலை அப்படிங்கல அது வந்து தூய தமிழ். அது போல வந்து நம்ம விஜய் சார் வந்து விசில் எடுத்திருக்காங்க. விசிலுக்கு தூய தமிழ்ங்கிறது மடக்கி ஊதி. புரியுதா ப்ரோ? நீங்க வந்து மடக்கி ஊதின்னு சொல்லணும். சரி. அதாவது மடக்கு ஊதி, மடக்கி ஊதுறதுனால மடக்கு ஊதி. சாரி சாரி, நானே இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா? சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்ப கட்சியோட கொடியில வந்துகிட்டு யானை இருக்குது. ஆமா ப்ரோ. பேசாம நீங்க யானை கிட்ட வாங்கிருக்கலாமா? எதுக்கு இந்த மடக்கூதி ப்ரோ? மடக்கூதி இல்ல ப்ரோ. ஐயோ, மடக்கி ஊதி ப்ரோ. இது அவசரத்துல சொல்லி அப்படி வாயில வந்துருச்சு. சொல்லுங்களேன் எதனால ப்ரோ? அது கட்சி தலைவர் தான் முடிவு பண்ணணும் ப்ரோ. கட்சி தலைவர் என்ன ஆசைப்படுறாங்களோ அதைத்தான் வாங்க முடியும். சரி. நாங்களும் அவர் பின்னாடி இருக்க முடியும். சரி. அவர் ஆசைப்பட்டது விசிலு ஊதி, மடக்கு ஊதி. சரி. பேசாம இந்த மாற்றம் முன்னேற்றம் மடக்கூதி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமா? மடக்கு ஊதி ப்ரோ. இப்ப மக்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னா காரி துப்பிடுவாங்க. கெட்ட வார்த்தை மாதிரியே இருக்கு ப்ரோ. நீ ஒரு இப்ப இது ஒரு ஸ்கிரிப்ட் நீ எழுதி தந்திருக்கிற. ஆமா ப்ரோ. இப்ப நான் படிக்கையில அந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் பிரேக் போட்ட மாதிரி ஸ்லோவா பேச முடியும் இல்ல ப்ரோ? கொஞ்சம் பொறுமையா நிதானமா அதை பார்த்து பேசுங்க ப்ரோ. நீங்க பாட்டு ஸ்பீடா பேசிட்டு அது வார்த்தைகள் மாறுது. ஏங்க இப்ப எலெக்ஷன் வந்துச்சுன்னா அப்ப வந்துட்டு உங்களுக்கு சின்னம் மடக்கு ஊதி அப்படியே சொல்லுவியா? மடக்கூதி அப்படித்தானே சொல்லுவியா? ஐயோ ப்ரோ, மடக்கு ஊதி ப்ரோ. இந்த குரங்கு குணம் உள்ள குற்றவாளிக்கு ஈபிகோ 300 ப்ரோ. ரெடியா ப்ரோ? ஸ்டார்ட் பாருங்க ப்ரோ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. எத்தனை ஸ்கிரிப்ட் தான் ப்ரோ? ஓகே ரெடியா ப்ரோ? ரெடி. ஓகே ஓகே. அனைவரும் எதிர்பார்த்த ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஆனா அவங்களுடைய கட்சியோட சின்னம், அதுவும் விஜய் அவர்கள் விரும்பி கேட்ட சின்னம், அதுதான் மடக்கு ஊதி. ப்ரோ ப்ரோ ஊதி தானே சொன்ன? மறுபடியுமா? எத்தனை ஷார்ட்டப்பா எடுப்பீங்க? ஊதி. அதான் மடக்கு ஊதி தானே? ஆமா ப்ரோ. இது இவ்வளவு ஸ்லோவா சொல்ல முடியும்பா ப்ரோ? இல்ல எனக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தாங்க சரியா வர அந்த ஸ்கிரிப்ட். நீங்க நம்ம ஆப்பிள் ஜூஸ் போடுவார்ல, அவர் கூப்பிட்டு இந்த ஸ்கிரிப்ட் எடுத்துருங்க. நான் வரலப்பா. ப்ரோ ப்ரோ ப்ரோ